அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்தியா நாட்டில் கேரளாவில் இருந்து ஏமன் நாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து நர்ஸாக பணிபுரிஞ்சு படிப்படியாக போலி டாக்டர் மாதிரியே மாறி அந்த ஏமன் நாட்டை சேர்ந்த மகதிங்கிற ஒரு இளைஞனுக்கு யமனாக செயல்பட்ட இந்த கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு மரண தண்டனை உறுதியாக்கப்பட்டுச்சு. அப்படி உறுதியாக்கப்பட்ட அந்த மரண தண்டையை இந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணுங்கிற முயற்சியில் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு ஃபோன் காலில் அதோடைய மரண தண்டனையை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்கு மத்திய அரசு நிறையா முயற்சி பண்ணுறாங்க, வெளியுறவுத்துறையோடலாம் முயற்சி பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் செஞ்சும் அந்த பெண்ணை காப்பாற்ற முடியலை. அப்படி முடியாத ஒரு காரியத்தை ஒரு தனி மனிதனாக ஒரு 94 வயது கேரளாவை சேர்ந்த ஷேக் அபுபக்கர் முஸ்லியாருங்கிறவர் சாதனையாக செய்து காமிச்சிருக்கிறாரு. அவர் என்ன செய்தார், இந்த நரசு என்ன குற்றம் பண்ணாங்க, நடந்தது என்ன, நடக்க போகிறது என்னங்கிற சில தகவல்களை வந்து நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னாடி இதே நிமிஷா பிரியா செய்த கொலை சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தமாக நம்ம ஒரு வீடியோ இதே அரசியலாயிரத்தில் போட்டிருந்தோம். அதில் விரிவாக சொல்லியிருந்தோம். இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிவிட்டு திருப்பி வீடியோக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு புரியுங்கிறதுனால மறுபடியும் சொல்கிறோம். இந்த நிமிஷா பிரியாங்கிற நர்ஸ் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க அங்கே ஏமன் நாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு நர்ஸாக பணிபுரிகிறாங்க. பணிபுரிகிற இடத்துல இவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லைன்னொடனே தன்னுடைய குடும்பத்தாரையும் கணவரையும் திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு இந்த அம்மா மட்டும் ஏமனில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் அந்த ஏமன் நாட்டை சேர்ந்த மகதிங்கிற ஒரு இளைஞர்கிட்ட இந்த அம்மாவுக்கு ஒரு நட்பு ஏற்படுது. பெரும்பாலும் இந்த அரபு நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொழில் நிறுவனம் செய்கிறதா இருந்தால் அந்த நாட்டை சேர்ந்தவங்க பேரில் தான் ஒரு லைசன்ஸு மற்ற முறையாக எல்லாமே செய்ய முடியும். அதுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த மகதியை இந்த அம்மா நாடினோடனே அவர் உதவி செய்து இந்த அம்மாவுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட இது ஒரு மருத்துவர் போன்ற ஒரு போலி செட்டப்பை ஏற்படுத்திக்கிட்டு அங்கே மருத்துவம் பார்க்க ஆரம்பிக்குது. ஏமன் நாட்டில் வந்து மிகப்பெரிய மருத்துவ வசதி இல்லாதனால இதை கவனமாக கண்டுக்கலை. இப்போ நம்ம இந்தியா போன்ற நாடாக இருந்தால் உடனே கண்டுபிடிச்சி போலி டாக்டர்னு உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அங்கே வந்து சரி கட்டுக்கட்டுற வேலை பார்த்தா கூட போதும், அது ஒரு உதவிதானங்கிற மாதிரி விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அம்மாவுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வருமானம் வர ஆரம்பிக்கிறப்ப தனக்கு உதவி செய்த இந்த மகதியையே வந்து பல சூழ்ச்சியால் அவரை வந்து சிரமப்படுத்துறதுக்கும் அவரை பலகீனப்படுத்துறதுக்கான பல முயற்சிகளை பண்ணுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்தவுடனே பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து யாருக்கு லைசன்ஸ் வேலை வாங்கி கொடுக்குறாங்க அவங்கள பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த மகதி என்ன பண்ணியிருக்காரு, இந்த நிமிஷா பிரியாவுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருக்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடு வந்தோடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, எப்படியாச்சும் பாஸ்போர்ட்டை கைப்பற்றிடணும், கைப்பற்றிட்டு இவரை காலி பண்ணணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கும் போல இருக்குது. இதுக்கு பயந்த ஒரு பாஸ்போர்ட்டை ஒழிச்சு வைக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு சின்ன ஒரு மருத்துவ சிகிச்சை செய்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வர்றப்ப இந்த அம்மா ஒரு ஊசி போடுறப்ப என்ன பண்ணுது, இவருக்கு மயக்க மருந்தை போட்டுருது. மயக்க மருந்து இவர் மயக்கமாயிடுறாரு. இதுக்கு திருப்பி ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை அறகுறையாக இப்போ மயக்க மருந்து போட்டு தேடுறதுக்கு முயற்சி பண்ணுது பாஸ்போர்ட்டை. சரி மறுபடியும் அறகுறையாக அவர் முழிச்சிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை கண்டுபிடிச்சிடுவாருங்கிறதுக்காக மறு டோஸ் ஏற்றுது. ஏற்றினோடனே அந்த மயக்க மருந்து அதிகமான என்ன ஆகும், உயிரிழப்பு ஏற்பட்டுரும், இறந்துடுறாரு. இதுதான் நடந்திருக்குது. இறந்தாருன்னொடனே அவருடைய சடலத்தை மறைக்கிறதுக்கு முறைகேடான சில வேலையில் வச்சு தலைமறைவாகிறாங்க. அங்கே காவல்துறை என்ன பண்ணுறாங்க, தோண்டி திரும்பி கண்டுபிடிச்சிட்டு இந்த அம்மாவை பிடிச்சி விசாரிக்கிறப்ப இது தான் செய்த அந்த கொலையை ஒத்துக்கிறது. நேர்மையான முறையில் விசாரணை நடந்து இது கொலை குற்றம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டு அந்த அம்மாவுக்கு அந்த ஏமன் நாட்டு சட்டப்படி மரண தண்டனை விதிக்கப்படுது. இதுதான் வழக்கு. சுருக்கமாக சொல்லிட்டோம். இதை விரிவாக ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்படி இருக்கிறப்ப இந்த நிமிஷா பிரியா வந்து தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆன பிறகு 2-3 தடவை அப்பீலுக்கெல்லாம் போகுது. இந்தியாவுடைய அரசாங்கத்துக்கு வந்து இது வேண்டுகோள் விட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்திய தரப்பில் என்ன பண்ணுறாங்க, நிறையா முயற்சி பண்ணி அங்கே உள்ள ஏமன் தூதரகம் மூலியமாக அந்த நாட்டு அரசிட்ட பேசியும் இவங்களால் வந்து இந்த அம்மாவை காப்பாற்ற முடியல. காரணம் வந்து அரபு நாட்டு சட்டங்கள் வந்து மிக நேர்மையாக இருக்கும். அங்கே வந்து காசு கொடுத்தோ அல்லது ரெக்கமெண்ட் பண்ணியோ அப்படி இப்படியோல அவங்க வந்து யாரையுமே வந்து மீட்க முடியாது. ரொம்ப சட்டத்தில் சரியாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த நாட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாமிய சட்டம், ஒரு மனிதனுக்கு மனிதன் நேரடியாக பாதிக்கப்படுறான்னு வச்சுங்க,
இப்போ உதாரணம் இந்த இதே கேஸ் எடுத்துக்கிடுவோம். இந்த நிமிஷா பிரியா வந்து இந்த மகதியை கொலை செய்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த அம்மாவை ஒத்துக்கிடுச்சு, ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நாட்டு சட்டப்படி இந்த அம்மாவுக்கு மரண தண்டனை. இப்போ மரண தண்டனை தான் விதிக்கணும், இதுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. ஆனால் இந்த மரண தண்டனை எனக்கு விதிக்காதீங்க, மன்னிப்பு கொடுங்கன்னு இந்த அம்மா கெஞ்சி கதறினால் அந்த அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்காது. அங்கே வந்து அரசரோ அல்லது கவர்னரோ பிரதமரோ நான் சொல்கிறேன் விட்டுருங்கலாம் சொல்ல முடியாது. அந்த நாட்டு சட்டம் அப்படி கிடையாது. ஆனால் அதே சமயம் இந்த மகதி யார் கொல்லப்பட்டாரோ அந்த குடும்பம் இருக்காங்கல்ல, அவங்க நினச்சா மன்னிக்கலாம். அதுக்கு அந்த சட்டத்தில் என்ன சொல்லுது, இந்த மகதியுடைய குடும்பத்துக்கு பிளட் மணின்னு சொல்லுவாங்க, இரத்த பணம் ஒரு தொகை சொல்லுவாங்க. சுமாராக இந்த வழக்குக்கு வந்து இந்திய மதிப்பில் 8.5 கோடி ரூபாய் என்னமோ சொல்கிறாங்க. அந்த பணத்தை கொடுத்து அந்த குடும்பத்தார்கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி, அவங்களும் சரி நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை கொன்றுச்சு, இனிமேல் நான் ஒரு பிழைச்சா வரப்போகிறாரு, இப்படி கெஞ்சது தொலைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லி மன்னித்தால், அந்த குடும்பம் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு மன்னித்தால் அரசாங்கம் அந்த மன்னிப்பை ஏற்று இந்த அம்மாவுக்கு வந்து மரண தண்டனையை விடுவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நிறையா ஈடுபடுது இந்திய அரசாங்கம். ஆனால் அந்த குடும்பம் வந்து மன்னிக்க தயாராக இல்லை. ஏன் மன்னிக்க தயாராக இல்லைன்னா, அந்த குடும்பம் வந்து ஒரு பழங்குடியின தம்மருங்கிற ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த குடும்பம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பழங்குடி ஒட்டுமொத்த மக்களுமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எமோஷனலாக பார்க்குறாங்க அந்த கேஸை. அதெல்லாம் விடக்கூடாதுங்கிற மாதிரி இந்த அம்மா கொடுக்குற 8.5 கோடிக்கு மேலே அந்த பழங்குடி மக்களே அவங்களுக்கு உதவி கொடுக்குறதுக்கு தயாரான நிலைக்கு வர்ற மாதிரி அங்கே உள்ள சூழ்நிலை. இப்படி வந்தவுடனே அவங்க வந்து முடியாதுன்னு முடிச்சுட்டாங்க. தூக்கு தண்டனை மறுபடியும் கன்ஃபார்ம் ஆகுது. இந்த 2025 ஜூலை 16ஆம் தேதி, அதாவது இன்று அல்லது நாளை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இந்த நிலைமையில் இவங்களை காப்பாற்றுறதுக்கு திருப்பி இந்தியாவில் உள்ள சில முக்கியமான பெரிய இஸ்லாமிய தலைவர்கள்ட்ட வந்து தொடர்பு கொள்கிறாங்க. யார், இந்த நிமிஷா பிரியாவுடைய குடும்பத்தார். ஏன்னா அவங்களும் கேரளாவை சேர்ந்தவங்க தானே. அப்படி யார் இங்கே இருக்கிறாங்கிறப்ப கேரளாவில் பொறுத்த வரைக்கும் சில இஸ்லாமிய அமைப்புகள் வெகு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருக்கிறதுல இந்தியாவின் கிராண்ட் முஃப்தி என்று அழைக்கப்படுற முக்கிய சன்னி முஸ்லீம் தலைவராக இருக்கிறாரு ஏபி அபூபக்கர் முஸ்லியார். இவருடைய ஒரு தாய் அமைப்பு தான் சமஸ்த கேரள ஜமாயத்துல் உலமா சபை அப்படிங்கிறது. இது வந்து கேரள முஸ்லீம்களுடைய தலைமைத்துவமான பாணக்காடு தங்கள் குடும்பம்னு சொல்லுவாங்க. பாணக்காடு ஷிஹாப் அலி தங்கள் இருந்தாங்க ஒரு பெரியவங்க. இப்போ வந்து பாணக்காடு சாதிக் அலி தங்கள் இருக்காங்க. அந்த பாணக்காடு சாதிக் அலி தங்கள் தான் என்ன பண்ணுவாங்க, கேரளாவுடைய அரசியல் தலைமை நிபுணத்துவமாக உள்ளவரை அவரை வச்சுருப்பாங்க. அவர் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அகில இந்திய தலைமை பொறுப்பாளர். அவர் சொல்கிறது தான் உத்தரவு. அப்படிப்பட்ட அந்த அமைப்போட நெருக்கமான தொடர்பு உடையவர் தான் இந்த ஏபி அபூபக்கர் முஸ்லியாருங்கிறவர். இந்த ஏபி அபூபக்கர் முஸ்லியார் எப்படின்னா மிக மனிதாபிமானம் உள்ளவர், ரொம்ப நியாயமாக நடக்கக்கூடியவர். நிறைய இந்த மாதிரி மக்களை ஜாதி பார்க்காம இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்து ஈடுபடக்கூடியவர். இது மாதிரி நிறைய அமைப்புகள் கேரளாவில் இருக்குது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, கேஎம்சிசின்னு சொல்லுவாங்க, கேரளா முஸ்லீம் கல்ச்சரல் சென்டர் இருக்குது. அது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்களை வச்சு எல்லாருக்கும் மருத்துவங்கள் படிப்புகளை கொடுக்குது, இலவச திருமணங்களை வச்சு கொடுக்குது. இப்போ ஏற்பட்ட இந்த வயநாடு நிலச்சரிவில் வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் தன்னார்வ தொண்டர்கள் அங்கே போய் நின்று மக்களை காப்பாற்றினாங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி உணவு உடை வீடுகளை கொடுத்தாங்க. இப்போ நிறைய சர்வீஸ் பண்ணுற அமைப்பு இந்த அமைப்பு. இந்த அமைப்புடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பெற்றவர் தான் இந்த ஷேக் அபூபக்கர் அகமது என்ற அழைக்கப்படுற 94 வயதான ஏபி அபூபக்கர் முஸ்லியார். அவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட இந்த கோரிக்கை போகுது. அந்த கேரளாவில் உள்ளவங்க அந்த நர்ஸ் சம்மந்தப்பட்ட குடும்பத்தார் வச்ச உடனே அவருக்கு தெரியுது இந்த நர்ஸு பண்ணது அநியாயம், கொடுமை, கொலை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கெஞ்சுறாங்க, கிதறாங்க. இந்த இரத்த பணத்தை நம்ம வாங்கி கொடுத்து இந்த பொண்ணை எப்படியா காப்பாற்றிடுவோம், நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு, அது ஒரு இந்து பெண்ணாக இருக்குது, நம்ம காப்பாற்றுவோன்னு அவர் இறக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு, இவர் அந்த ஏமன் நாட்டுடைய அரசாங்கத்துக்கு தொடர்பு கொள்கிறாரு. அப்போ அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் ஏற்கனவே பேசி அது ஒன்றும் நடக்கலையா. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஏமன் நாட்டில் வந்து பிரபல சூஃபி தலைவர்னு ஒரு இருப்பார். பெரும்பாலும் அரபு நாடுகளில் வந்து அரசாங்கம் ஒரு அமைப்பாக இருக்கும், இஸ்லாமிய அமைப்புகள்னு ஒரு அமைப்பு வச்சு அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார்.
அந்த சூஃபி தலைவராக இருக்கிற ஷேக் ஹஃபீஸ் உமர் பின் ஹபீஸ் அவங்கிற தலைமையில் அவர்கிட்ட இவர் வேண்டுகோள் வைக்கிறார். யார்? நம்ம இந்தியாவில் உள்ள ஏபி அபூபக்கர் முஸ்லியார் வச்சு தயவு செய்து இந்த பெண்ணை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க, இவங்களுக்குள்ள இரத்த பணத்தை அவங்களை ஏற்றுக்க சொல்லுங்கள், அதுக்கு நீங்கள் ஒரு சமரச பேச்சுவார்த்தையை நடத்துங்கன்னு சொல்கிறாரு. இவ்வளவு பெரிய உயர்வான ஒரு மனிதர், ஒரு இந்திய நாட்டிலேருந்து ஒரு இஸ்லாமிய மனிதர் ஒரு இந்து பெண்ணை காப்பாற்றுறதுக்கு கேட்குறாரு, நம்மளும் முயற்சி பண்ணுவோன்னு என்ன பண்ணுறாரு, உமர் பின் ஹபீஸ் வந்து அவருடைய பிரதிநிதியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு அந்த மகதியுடைய குடும்பத்தை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. ஏற்கனவே அரசாங்கம் கூப்பிட்டுச்சு மகதி குடும்பத்தை, வரமாட்டோம் போயான்ட்டாங்க. யாரோ குழுக்கள் கூப்பிட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. ஆனால் இப்போ அபூபக்கர் முஸ்லியார் கூப்பிட்ட உடனே அவர் சொன்னாருங்கிறதுக்காக இந்த சூஃபி தலைவர் ஷேக் ஹபீஸ் உமர் பின் ஹபீஸ் தலைமையிலான குழு கூப்பிட்ட உடனே அந்த குடும்பம் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க. பேச்சுவார்த்தை வந்தோடனே என்ன சொல்கிறாங்க, நம்ம பேசி முடிவு அப்புறம் எடுத்துக்குவோம், தாமதப்படுத்தினா நாளை காலையில் வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படும், அதனால் தற்காலிகமாக மரண தண்டனையை ஸ்டே பண்ணுவோன்னு சொல்லி நிறுத்தி வைக்கிறாங்க. இது அந்த குடும்பம் ஏற்றுக்கிடுச்சு. இப்போ நாளை நிறைவேற்றப்பட இருந்த மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு. இது முதல் வெற்றி. எப்படி முதல் வெற்றி? இந்தியாவை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த ஒரு இந்து பெண் தவறாக ஏமன் நாட்டில் விட்டு அங்கே உள்ள ஒரு இஸ்லாமியரை வந்து விஷஊசி போட்டு கொலை பண்ணிட்டு மன்னிச்சு விடுறதுக்கான ஒரு மனநிலையை இங்கே உள்ள ஒரு இஸ்லாமியர் எடுத்துக்கிட்டு சொன்னவருடைய முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, சரிம்மா தப்பு தான் மன்னிச்சுக்கங்க, அந்த இரத்த பந்தத்துக்கான 8.5 கோடி ரூபாய் அவங்களுக்கு பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. 99.9% அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. தயாரானதுனால தான் அந்த சூஃபி தலைவருடைய கூட்டத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த பெண் வந்து மரண தண்டனையிலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெறுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையை யார் ஏற்படுத்தியிருக்கா? இந்தியாவில் உள்ள அந்த ஏபி அபூபக்கர் முஸ்லியார் 94 வயதான அந்த முதியோருடைய பேச்சும் கண்ணியமும் ஏற்படுத்தியிருக்குங்கிறது தான் இன்றைக்கி உலக நாடுகளே இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கிது. எவ்வளவு மனிதாபிமானமான நல்லிணக்கமான இஸ்லாமிய தலைவர்கள்னு பார்க்க வைக்கிது. இது இஸ்லாமிய தலைவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்திய தலைவர்களுக்கும் இந்தியாவுக்குமே ஒரு பெருமைன்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை, இதுக்கு மட்டும் செய்யலை. இது மாதிரி எத்தனையோ பேரை வந்து இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பு பல பேரில் இருக்கிற அமைப்பு காப்பாற்றிருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிட்டு போனால் நல்லாயிருக்கும். முன்பு தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அர்ஜுனன் ஆதிமுத்துங்கிற ஒரு சகோதரர் வந்து இதே மாதிரி தவறு நிரூபிக்கப்பட்டு அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டப்ப அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பேசி 30 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து அந்த இரத்த பணம் கொடுக்குறதா முடிவு பண்ணாங்க. ஆனால் அந்த தரப்பில் பணம் கொடுக்குறதுக்கு முடியலை. உடனே என்ன பண்ணாங்க, இங்கே உள்ள முஸ்லீம் லீக் தலைமை இருக்குது பார்த்தீங்களா, பாலக்காடு அந்த ஷிகாப் அலி சாதிக் அலி தங்கள் அந்த குடும்பம் அதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த 30 லட்சம் பணத்தை கொடுத்து அந்த இந்தியாவை தமிழ்நாட்டை சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அர்ஜுனன் ஆதிமுத்துங்கிற ஒரு இளைஞரை காப்பாற்றி தாய்நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. இது சரித்திரம். இது மாதிரி நிறையா பேர். இன்னொரு உதாரணம் சொல்கிறோம், இது 1-2 இல்லை, உலகம் முழுக்க சுமார் 10,000 இந்தியர்கள் இது போன்ற குற்றச்சம்பவங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மிக கொடும் செய்த குற்றவாளிகளை வந்து அங்கே வந்து தவறான முறையில் மன்னிச்சுலாம் விட மாட்டாங்க. சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க. அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் சிலர் வந்து எப்படியாவது உயிர் பிழைக்க வேணுங்கிறப்ப அவர்களுடைய அந்த பரிதவிப்பு அந்த குடும்ப சூழ்நிலையில் கருதி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மெனக்கெட்டு ரொம்ப பேரை காப்பாற்றிக்கிட்டு வருது, இன்னும் காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நல்லிணக்க செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட சொல்கிறோம். இது போன்ற நல்லிணக்கம் இருந்தால் தான் மனிதன் வந்து மனிதனாக இருக்கணும். ஜாதி மதம்னு பேசி மதவெறி விடுத்து அலையக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணமான செய்தியாக இருக்குது. இந்த செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் படத்தை டச் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டு நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.